ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிராவல் வித் நீலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொன்முடி vlog. பொன்முடிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன். இது கேரளாவில் இருக்குது. இந்த பிளேஸ் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. இந்த பிளேஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால கார் பைக்ஸ் எல்லாம் காலையில் 8லேருந்து ஈவினிங் 4 மணி வரை தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. போகிற வழியில் ஒரு 22 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இந்த பொன்முடி கடல் மட்டத்திலேருந்து ஒரு 3600 அடி உயரத்தில் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் பொதுவாக 18லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் மந்த் எதுனா ஜூனில் இருந்து பிப்ரவரி மாதம் பாதி வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்க்கு நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும்னு இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸான கேஎஸ்ஆர்டிசி இந்த இடத்துக்கு வருது. திருவனந்தபுரம்லேருந்து பொன்முடிக்கும், பொன்முடியிலேருந்து திருவனந்தபுரம்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு பஸ் டைமிங்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போகிற வழியில் பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது, சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதில் டீ, பிரெட் ஆம்லெட், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ணிக்கலாம். பொன்முடியில் 3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 வியூ பாயிண்ட்ஸ் தான் இந்த பிளேஸோட மெயின் அட்ராக்ஷன்னே சொல்லலாம். இதுதான் பொன்முடியோட என்ட்ரன்ஸ். இங்க இருந்து அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வாக் பண்ணி போனா வேலி வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ரைட் சைட்ல போனா வாட்ச் டவர் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல போனா ராக் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய 3 வியூ பாயிண்ட்ஸ். பொன்முடிக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள்லையும் வரலாம், கவர்மெண்ட் பஸ்ஸான கேஎஸ்ஆர்டிசிலையும் நம்ம போகலாம். நம்மளோட 2 வீலர் கார் பார்க் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான பிளேசஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. பொன்முடியோட என்ட்ரன்ஸில் அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் கிட்ஸுக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம பைக்குக்கு 20 ருபீஸும் காருக்கு 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அடிஷ்னலாக கேமரா கேரி பண்ணியிருந்தோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் பொன்முடியில் ஃபஸ்ட்டு போனது வேலி வியூ பாயிண்ட். இந்த வேலி வியூ பாயிண்டோட என்ட்ரன்ஸில் பொன்முடி எக்கோ டூரிசம்னு ஒரு போர்டு இருந்துச்சு. அதோட பக்கத்திலேயே ஒரு 2 அழகான வரையாடுகளோட சிலைகளை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அது என்னன்னு கேட்கும்போது இது நீல்கிரி தார், அதாவது நீலகிரி வரையாடுகள் அப்படிங்கிற வகையை சார்ந்த ஆடுகளாம். இது பொன்முடியோட மலை சிகரத்தில் நிறைய காணப்படும்னு சொன்னாங்க. இது நம்ம இங்கே பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்மளால பார்க்க முடியாது. இங்க இருந்து அகத்தியர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதான், அதுக்கு நம்ம ட்ரெக்கிங்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட பெர்மிஷனோட நம்ம போகணும். அங்க இந்த மாதிரி ஆடுகளை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல பொன்முடியில 283 வகையான பறவை இனங்களும் 195 வகையான பட்டாம்பூச்சிகளும் காணப்படுறதா சொல்றாங்க. நம்ம பொன்முடி போகும்போது இந்த பறவைகளும் பட்டாம்பூச்சியும் பார்க்க முடியுமானா முடியாது. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ட்ரெக்கிங் உள்ள போய் நம்ம பார்க்கும்போது தான் அந்த நீல்கிரி வரையாடுகள், அப்புறம் இந்த பேர்ட்ஸ், இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க பொன்முடி போகும்போது எய்தர் மார்னிங் 9 o'clock முன்னாடியோ ஆர்எல்ஸ் ஈவினிங் 3 o'clock அப்புறம் அந்த இடத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் பொன்முடியோட ஃபுல்லான அழகை உங்களால பார்த்து ரசிக்க முடியும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நாங்க இந்த பிளேஸை ரீச் பண்ணும்போது மார்னிங் 11 or 12க்கு ரீச் பண்ணோம். அப்போ இந்த இடம் ஃபுல்லா வெயிலா தான் இருந்துச்சு. அப்போ நினைச்சேன் இந்த இடத்துல மிஸ்ட் எதுவுமே இல்லையே, நம்ம வீடியோஸ்ல பார்த்த மாதிரி இந்த பிளேஸே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். பட் நாங்க ஈவினிங் 3 o'clock அதே பிளேஸுக்கு நாங்க வரும்போது அந்த பிளேஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருந்துச்சு. நீங்க இப்போ பார்க்குற மாதிரி ஃபுல்லா மிஸ்டா அந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்க கேடிடிசி கோல்டன் வேலி ரிசார்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொன்முடி உண்மையிலேயே ரொம்ப அழகான அமைதியான ஒரு பிளேஸா. என்னோட மோஸ்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பொன்முடியை தான் சொல்லுவேன். எஸ், மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸும் அழகு தான், பட் ஸ்டில் அங்கே கமர்ஷியலாக நிறைய கடைகள், க்ரௌட், டர்ட்ஸ்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது, எந்த கடைகள் எதுவுமே கிடையாது. நம்மளும் நேச்சரும் தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலியோட ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் போனீங்கன்னா இதோட ஃபுல் அழகை உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாங்கள் செகண்ட் வியூ பாயிண்டான வாட்ச் டவர் வியூ பாயிண்ட் போனோம். இந்த வாட்ச் டவர் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம மலையில் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஷூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலை ரொம்ப செங்குத்தால
ஸ்டெப்ஸாலாம் இருக்காது, நார்மலாக நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏஜ்டு பீப்புளுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்க 2 வியூ பாயிண்ட் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மேலே ஏறினதுமே அந்த பொன்முடியோட ஹோல் வியூ உங்களால் இங்கேருந்து பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது வேலி வியூ பாயிண்ட், இது இப்போ நீங்கள் பார்க்குறது ராக் வியூ பாயிண்டா. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வாட்ச் டவர் வியூ பாயிண்ட் ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையோட உச்சியில் ஒரு சின்ன வாட்ச் டவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இப்போ டேமேஜாக இருக்கிறதுனால அதில் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. பட் இதோட பேக் சைடில் நம்ம போய் பார்த்தோன்னா அந்த பொன்முடியோட ஃபுல் வியூவும் உங்களால் பார்க்க முடியும். அது சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ மணி நேரனாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருக்க முடியும். அதனால தானோ என்னவோ இந்த இடத்துக்கு வந்து காஷ்மீர் ஆஃப் கேரளாங்கிற ஒரு பேரும் இருக்குது. அதே போல் இந்த இடத்துக்கு பொன்முடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் சூரியனோட ஒளி வந்து இங்கே இருக்கக்கூடிய புல் மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பனித்துளிகளில் படும்போது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தங்கம் போல ஜொலிச்சுச்சான். அதனால தான் ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட கிரீடம் போல இந்த இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பொன்முடின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. நீங்க டே டைம் ஆன ஒரு 10 o'clock to ஒரு 2 o'clock இந்த வாட்ச் டவர் வியூ பாயிண்ட்க்கு நீங்க வந்தீங்கன்னா மிஸ்ட் எல்லாம் இல்லாம வெயில் கொஞ்சம் இருக்கும். அப்போ உங்களால சுத்தி இருக்க பிளேசஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாங்க ராக் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். நாங்க ராக் வியூ பாயிண்ட்டுக்கு போன டைம் மிஸ்ட் இருந்துச்சு. எங்களால் எந்த பிளேசஸையும் சரியாக பார்க்க முடியல. பட் அந்த வெதர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் 3 வியூ பாயிண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமேன்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் வந்து இருந்துச்சு. நம்ம பொன்முடி என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ரெஸ்டாரண்ட் தான். இது நம்ம தாண்டி போனால் தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு போக முடியும். இந்த ரெஸ்டாரண்ட் இருக்க இடமே வந்து சுற்றி மரங்களும் மலைகளும் சூழ்ந்து ரொம்ப அழகாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வெளியில் சின்ன சின்ன டேபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம். அந்த நேச்சர் நடுவில் இருந்து அந்த வெதரில் சூடாக ஒரு டீ குடிக்கிறதுக்கே அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளேஸில் என்னெல்லாம் கிடைக்கும்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. லஞ்சுக்கு மட்டும் அங்கே ஃபுட் இருந்துச்சு. மார்னிங் அண்ட் ஈவினிங்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈவன் ஐஸ்கிரீம்ஸ் கூட அங்கே இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பஜ்ஜி எல்லாமே ஓகே, நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த கிழங்கு சாப்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சம்பலும் அந்த மிளகா தொக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பொன்முடிக்கு 1 day ட்ரிப் ஃபேமிலியோட வரீங்க, லஞ்ச் எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியில் 3 பிளேஸில் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ்லேயும் லஞ்ச் இருக்கும். அதே மாதிரி KTDC ரிசார்ட் பக்கத்துலேயே கிட்ஸ் பிளே ஏரியா பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கேயுமே லஞ்ச் இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா KTDC ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்லாம். அங்கேயுமே ஆம்பியன்ஸ் எல்லாம் நீட்டாக, ஃபுட்டுமே நல்ல டேஸ்டியாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு. நீங்கள் அங்கேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நாங்கள் பொன்முடியில் எல்லா வியூஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம். பொன்முடி வர்றவங்க எந்தெந்த நியர்பை பிளேசஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மீன்முட்டி ஃபால்ஸ் ஒரு ஆன் த வேலியே 14 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பெப்பரா டேம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லையும், எலிஃபென்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒரு 44 கிலோமீட்டர்ஸ்லையும், நெய்யார் டேம் ஒரு 48 கிலோமீட்டர்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் ப்ரையராக பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு 1 or 2 பிளேசஸ் நீங்கள் ஆன் த வேல கவர் பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் பொன்முடியிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது ஆன் த வேல இருக்கக்கூடிய மீன்முட்டி ஃபால்ஸுக்கு வந்தோம். இதோட என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 to 4 o'clock. அடல்ட்டுக்கு 40யும் கிட்ஸுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 4 வீலருக்கு 40 rupees அண்ட் 2 வீலருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் வந்து அந்த ஃபால்ஸோட ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு 2 to 3 minutes வாக்லேயே நம்ம அந்த ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம். நாங்கள் போன டைமில் ஃபால்ஸில் ரொம்ப நிறைய தண்ணிலாம் இல்லை, ஓரளவு தண்ணி இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் குளிச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அங்கே தண்ணி இருந்துச்சு. அந்த பிளேஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்முடியிலேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆகி வரும்போது லஞ்ச் நம்ம கீழே ஏதாவது ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா கீழே எந்த ஹோட்டல்ஸுமே நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, ஆனால் எந்த நல்ல ஹோட்டல்ஸுமே இல்லை. நாங்கள் அப்படி தான் நினச்சி நாங்கள் பொன்முடியிலேருந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்து மீன்முட்டி ஃபால்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அங்கே ட்ரை பண்ணலான்னு போய் நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவே வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரையராக பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பொன்முடியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, take care, bye bye, God bless.